கவிதோசை கேட்கும், அவருடைய கால் சலங்கை ஒளி கேட்கும், உடுக்கை ஒளி கேட்கும், காவிய பாட்டொலி கூட கேட்டிருக்கின்றது. அவர் இறந்து விட்டால் தப்ப முடியாது என்ற ஒரு பேரவலம் காந்தன் குருக்களையாவை நான் அளவாங்க கொண்டு அந்த இவரை தடுத்து ஆட்கொண்டு இவர் பித்தனாகப்பட்டார். இவர் பித்தராக சங்கை எடுத்து ஊதியவராக இந்த நேரமும் சங்கை ஊதி என்ற பிளந்து ஆபரேஷன் செய்து அவருக்கு அங்கு இறந்து விட்டதாக கொண்டு வராங்க. அங்கிருந்து வாகனத்தில் கொண்டு வராங்க, ஆக்சிஜனில் கொண்டு வராங்க. தப்ப ஆலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பூஷா கிரிக வழிபாடுகளிலே மிக முக்கியமானது நாளை நடைபெற இருக்கின்றது எண்ணெய் காப்பு வைக்கின்ற நிகழ்வு. இது ஒரு சிறப்பு அம்சம் பொருந்தியது. படபத்திர காளியம்பாளுடைய 2வது கும்பாபிஷேக விழா சிறப்பாக கண்ட பேராலயத்தினுடைய முழு மூர்த்தியாகிய படபத்திர காளியம்பாள் இருந்த மூல அறைதான் இந்த அறை. 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற இடம்பெற்ற அந்த அனர்த்தம் சுனாமி அனர்த்தத்தின் ஊடாக ஆலயம் உள்ளாக நிர்மூலமாக்கப்பட்டாலும் கூட அவளிருந்த கருவறை மாத்திரம் சரிந்த கோபுரமாக இன்று காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. இது ஒரு வரலாற்று சின்னமாக இதனை நாங்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம். 100 வருடம் என்ன 1000 வருடம் வருகின்ற சந்ததி கூட இந்த ஆலயத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது ஏன் இவ்வாறாக சந்துகள் ஆகவே இது அடுத்த சந்ததிக்கு கடத்தப்படுகின்ற ஒரு நிகழ்வாக இந்த ஆலயத்தை நாங்கள் காத்துக் கொண்டு ஒரு வரலாற்று சின்னமாக பேணிக்கொண்டு வருகின்றோம். இதனுடைய உண்மைத்துவமான ஒன்றை கூற விரும்புகின்றேன். இந்த ஆலயத்தை கும்பாபிஷேகம் செய்த பெருமைக்குரியவர் எங்களுடைய காந்தன் குருக்களையா அவர்கள். ஐஎஸ் காந்தன் குருக்களையா அவர்கள் பெருவிழாவாக செய்த பேராலய கும்பாபிஷேகம் செய்த ஆலயத்தினுடைய மூல குழுமூர்த்தியாக இருந்த ஒரு அறைதான் இந்த இடம். ஆகவே இந்த மூலவர் இருந்த இந்த அறையானது இந்த சரிந்த கோபுரமாக காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆலயம் 2வது கும்பாபிஷேக விழா கண்ட ஆலயம். 2வது கும்பாபிஷேக விழா 1996ஆம் ஆண்டு கும்பாபிஷேக விழா கண்ட ஆலயம் நடந்த சுனாமி பேரலையின் அனர்த்தத்தினால் சரிந்த கோபுரமாக இன்று காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையிலே நான் ஒரு அற்புதத்தை கூற வேண்டியவனாக இருக்கின்றேன். திரு படபத்திர காளியம்பாளுடைய மூலத்தினுடைய பின் புறமாக நின்றாலும் கூட பழைய 96ஆம் ஆண்டு பேராலயத்தினுடைய முன் வாசலிலே இருந்து இதை நான் கூற வேண்டியவனாக இருக்கின்றேன். இந்த ஆலயத்தினுடைய கும்பாபிஷேக விழா செய்த பெருமைக்குரிய குருவாக நாம் மதிக்கின்ற காந்தன் குருக்களையா அவர்கள் ஒரு அனர்த்தத்திலே பட்டு அவர் தன்னுடைய உயிரை கூட இழக்கின்ற வேளையிலே காத்த ஒரு பெருமைக்குரியவள் தான் இந்த படபத்திர காளியம்பாள். காந்தன் குருக்களையா அவர்கள் கொழும்பிலே இருந்து தன்னுடைய காரிலே தன்னுடைய மனைவி மக்களோடு வருகின்ற பொழுதோ எங்களுடைய படபத்திர காளியம்பாளுடைய பிரதான பாதையில் இருக்கின்ற வாசலுக்கு முன்னால் பேரச்சிரன் விடுதலை நடக்கின்ற பேராபத்து. அவருடைய கார் சொல்ல முடியாத பேராபத்திலே மாட்டிவிட்டு அவர் தன்னுடைய சேரிகளே மாண்டு விட்டால் முன்முகதி உடைந்து விட்டது. எல்லாரும் ஆரோ கத்தி ஓடுகின்ற பொழுது அவர் இறந்து விட்டால் தப்ப முடியாது என்ற ஒரு பேரவலம் காந்தன் குருக்களையாவை நான் அளவாங்க கொண்டு அந்த சேரிங்கை உடைத்து அவரை கிளப்பி மேலே எடுத்து அவ்வாறு வேறு வாகனத்தினூடாக நாங்கள் போலதீவுக்கு அனுப்பி வைத்தோம். இன்று அவர் உயிரோடு இருப்பதற்கு கூட இந்த ஆலயத்தை அவர் 96ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் செய்த ஆலயத்தினுடைய காப்பக தெய்வமாக இருந்த படபத்திர காளியம்பாள் தான் அவரை காத்தவளாக இன்னும் இருக்கின்றார். இவ்வாறா அற்புதமான ஒரு பெருமையான சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு. அவர் உயிரை காத்த தெய்வம். ஏனென்றால் இந்த கும்பாபிஷேக விழாவை நடத்தியவர் அவர்தான். 2வது கும்பாபிஷேகம் நடத்தி ஆகிய அந்த தலைவாசலிலே அவருக்கு அந்த விபத்து நடக்கின்றது. காக்கின்றவளாக காத்திருக்கின்றார். ஆகவே எவ்வாறான சந்தர்ப்பத்தில் நமக்கு காக்க முடியுமோ நேசிக்கின்ற பொழுதோ எவ்வாறான தோற்றத்தோடு வந்து எங்களை காத்து ரட்சிக்க முடியுமோ அவ்வாறு ரட்சிக்கின்ற வடிவம்தான் இந்த காளியினுடைய தோற்ற வடிவம். ஆகவே காளி என்கின்ற சக்தியினுடைய தோற்ற பிரதிபிம்பம் எவ்வாறான துயர் வருகின்ற பொழுதோ அவ்வாறான இடத்திலே வேறு விதமாக வந்து காக்கின்றவளாக உருவத்தை மாற்றி வருகின்ற வடிவம்தான் இந்த வடிவம். அதனுடைய சம்பந்தமாகத்தான் காந்தன் குருக்களையா என்று உயிரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள் என்றால் இந்த காளியினுடைய பெருமைதான். இந்த படபத்திர காளியம்பாளுடைய தேவஸ்தானத்தின் செல்வங்களாக இருக்கின்ற இருவர் என்னுடைய ஆலயத்தினுடைய பரிபாலன சபையுடைய தலைவர் தயாநிதி ஐயா அவர்கள் இருக்கின்றார். அடுத்து வடிவேல் குருக்கள் ஐயா அவர்கள்
வந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே இவர்களுடைய அந்த அலைகள் சார்ந்த உள்ள உணர்வோடு உள்ள அமைதியோடு உருவகம் பெற்ற ஒரு பேராலயம் இன்று கும்பாபிஷேக விழா கண்டு சிறப்பான ஒரு நிகழ்வாக அகில உலக இந்து மக்களெல்லாம் போற்றுகின்ற ஒரு பெருந்தலமாக மதிக்கின்ற இந்த தலமாகிய தேக்காத்தீவு ஸ்ரீ மடபத்திர காளியம்பாளுடைய ஆலய மகா கும்பாபிஷேக விழா சிறப்பான முறையிலே இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இவ்வாலயத்தினுடைய அற்புதங்களை பற்றிய ஒரு நிகழ்வில் எல்லாம் நாங்கள் தர இருக்கின்றோம். இந்த ஆலயத்தினுடைய சிறப்பான அற்புதங்கள், புகழான அற்புதங்கள், என்றுமே நினைத்து கூட கொடுக்க பழக்க முடியாத அற்புதங்களை எல்லாம் உங்களுக்கு நாங்கள் தர இருக்கின்றோம். கடமையாற்றிக் கொண்டிருக்கிற வடிவேல் குருக்கள் ஐயா அவர்களை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்த பெருமகிழ்ச்சி அடைகிறோம். எல்லாம் வல்ல அன்னை ஆதிபராசக்தியினுடைய பொற்பாதங்களை வணங்கிக் கொண்டு இவருடைய ஆலயம் கடந்த 2 வருட காலங்களாக புனருத்தான பணிகளை செய்தோம். இவருடைய ஆலய நிர்வாக சபையினர்கள் நாங்கள் அவர்களை போற்ற வேண்டும். எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியிலும் அரும் பாடுபட்டு இந்த ஆலயத்தை 2 வருடமும் 4 மாதங்களுமாக பிரம்மாண்டமான முறையிலே அமைத்திருக்கின்றோம். இதுக்கெல்லாம் இந்த அன்னையினுடைய அருள் இங்கே நிறைந்து அருள் பாலித்து என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அருளினால் இங்கே செய்கின்ற வேலை செய்கின்ற நிர்வாகங்கள் ஏனைய கிராம மக்கள் எல்லோரும் மிகவும் மனமுவர்ந்து இந்த பிரம்மாண்டமான ஆலயம் அமைந்திருக்கின்றது. இன்று நாங்கள் பூர்வாங்க கிரிகளை எல்லாம் ஆரம்பித்திருக்கின்றோம். சாந்தி கர்மங்களை முடித்து இன்று பிற்பகலிலே நாங்கள் கிராம சாந்தி வாசுவாதி என்ற கிரியெல்லாம் செய்து கடஸ்தாபனம் சொல்லப்படுகின்ற அது கும்பாபிஷேகம் என்றால் ஒரு பெரிய விளக்கம் இருக்கின்றது. சுருக்கமாக சொல்ல போனால் பஞ்சபூதங்களுடைய சக்தியை, இந்த அண்ட சதங்கள் வீட்டிருக்கின்ற அம்பியனுடைய சக்தியை எங்களுடைய பக்தி பூர்வமாகவும் மந்திரபூர்வமாகவும் கும்பத்திலே ஆவாகனம் செய்து அதை கொண்டு நாங்கள் சொல்கின்ற பொழுதுதான் அது கும்பாபிஷேகம் சொல்லப்படும். இதிலே 64 கிரியைகள் அடங்குகின்றன. அனைத்து கிரியைகளும் நாங்கள் ஒன்றன் ஒன்றாக செய்து அம்பாளை நாங்கள் இன்று இரவு பிரேஸ்தம் பண்ண இருக்கின்றோம். நாளை மறுதினம் அம்பாளுக்கு அடியார்களின் திருக்கரங்களினால் எண்ணெய் காப்பு சாத்துகின்ற நிகழ்வு 2 தினங்கள் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். வெள்ளிக்கிழமை நாளை மறுதினம் சனிக்கிழமை 2 நாட்களும் அம்பாளுடைய ஆலயத்திலே எண்ணெய் காப்பு சாத்தும் நிகழ்வு இடம்பெறும். எல்லோரும் கலந்து கொண்டு அம்பாளுடைய அருளை பெற்று ஏகுமாறு அடியாக அனைவரை அன்பாக வேண்டிக் கொண்டோம். லோகா சமஸ்தா சுலபபந்து சுபந்து மங்களம். பல வருடங்களுக்கு முன்னர் ஒரு 60-70 வருடங்களுக்கு முதல் தோட்டம் பெற்ற ஒரு இடம். இந்த இடத்தில் காளியம்மாள் வந்து எவ்வாறு அமர்ந்தால் எவ்வாறு குடியிருக்கிறார் என்பது எங்களால் ஒருவரால் கண்டுபிடிக்கப்பட முடியாத இடமாக இந்த இருந்த இடத்தில் அம்மா இவரை தடுத்து ஆட்கொண்டு தன்னுடைய இடம் இதுதான், இந்த இடத்தில் தான் மகனே நான் நிலையாக குடிகொண்டிருக்கின்றேன், அதனை நீங்கள் எங்களுடைய கிராம மக்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று இவரை தடுத்து ஆட்கொண்டு இவர் பித்தனாக்கப்பட்டார். இவர் பித்தராக சங்கை எடுத்து ஊதியவராக எந்த நேரமும் சங்கை ஊதி எங்களுடைய காளியம்மாவை பற்றிய புகழை மக்களுக்கு கூறி பித்த பிரமை பிடித்தவராக பிரிந்து இந்த ஆலயத்தினுடைய ஸ்தாபகராக உருவாக்கிய பெருமை சங்கு சாமியார் என்று சொல்லப்படுகின்ற இந்த அடியாரையே சார். 96ஆம் ஆண்டு கும்பாபிஷேக விழா நடைபெற்று முடிந்ததன் பின்னர் இந்த 2024ஆம் ஆண்டு அடுத்த 12 வருடத்துக்கு பிறகு நடக்கிற மகா கும்பாபிஷேக விழா இப்பொழுது சிறப்பான ஒரு அலசியல் சார்ந்த வடிவங்களோடு அமைக்கப்பட்ட ஆலயத்திலே இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சிற்ப ஓவியங்கள் உயிர் ஓவியங்களாக காட்சி தந்து கொண்டிருக்கின்றது. சிற்பங்கள் எல்லாம் மிகவும் தத்துவ ரீதியான உண்மைத்துவமான விளக்கங்களையெல்லாம் வருகின்ற அடியார்களுக்கெல்லாம் விளங்கி கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நான் இன்னும் ஒரு சிறப்பம்சத்தை சொல்ல வேண்டியவனாக இருக்கின்றேன். இந்த வட பத்திர காளி அம்பாள் பல்வேறு முக வடிவங்களை எல்லாம் எடுக்கக்கூடியவள் என்பதை நிரூபணம் செய்தவராக காந்தன் குருக்கள் ஐயா அவர்கள் இந்த கும்பாபிஷேக விழாவின் ஊடாக பிரதிஷ்டை செய்த ஒரு மூலவள் வந்து படபத்திர காளி, வட அல்ல பானா, படபத்திர காளியாக மூலத்திலே வைத்தவர் தான் காந்தன் குருக்கள் ஐயா. ஆகவே படபத்திர காளி 2 முகூர்த்தங்களை கொண்டவர்.
வட பத்திரகாளி வடமுகம் நோக்கி இருந்தாலும் 2 முகங்களுக்கும் 2 திசைகளுக்கும் சொந்தக்காரி. தென்புற பார்வையிலே வடபத்திர காளியாகவும் வடபுற நோக்கிலே வடபத்திர காளியாகவும் இருக்கின்ற ஒரு ஆலயமாகவும் இந்த ஆலயத்தை எங்களுக்கு தந்த பெருமைக்குரியவர் காந்தன் குருக்கள் ஐயா அவர்கள். ஆகவே இந்த படபத்திர காளியினுடைய இங்க பார்க்கலாம், இங்க சுவர் ஓவியத்திலே இருக்கின்றது. புலி வாகனத்திலே இருக்கின்ற அபயக்கரம் கொண்டவளாக இருக்கின்றவள் படபத்திர காளி. சிங்க வாகனத்திலே காளி அகோர பாகத்தில் இருப்பதுதான் வடபத்திர காளி. 2ஐயும் நாங்கள் ஓவியமாக வரைந்திருக்கின்றோம். அதை நாளை நாங்கள் விவரமான முறையிலே வருகின்ற அடியார்களுக்கெல்லாம் விளக்கமாக சொல்ல இருக்கின்றோம். ஆகவே படபத்திர காளி என்பவர் பக்குவமாக எங்களை எல்லாம் காக்கின்றவர். எவ்வாறான உங்களுக்கெல்லாம் எவ்வாறான துய துன்பங்கள் எங்கிருந்து வருகின்றதோ அங்கு எல்லாம் சென்று எங்களை எல்லாம் காக்கின்ற ஒரு படைப்பு வடிவமாக படபத்திர காளி அம்மாள் இருக்கின்றாள். ஆகவே துன்பங்களை எல்லாம் பட வைக்கின்றவள், துயரங்களை எல்லாம் பட வைக்கின்றவர்கள், நோய் துன்பங்களை எல்லாம் பட வைக்கின்றவர்கள். ஆகவே எவ்வாறான துயர் துன்பங்கள் செய்கின்றவர்களை கூட பட வைக்கின்றவர். அப்ப வீர உணர்வோடு இருந்தாலும் நல்லவற்றின் ஊடாக பணிகளை செய்கின்றவர். துன்பத்தை கொடுக்காமல் துயரம் செய்கின்றவர்களுக்கு கூட துன்பத்தை கொடுக்காமல் அவர்களை எல்லாம் தடுத்து ஆட்கொள்கின்ற பாக்கியம் கொண்ட வடிவம்தான் அந்த படபத்திர காளி அம்பாளுடைய அபயக்கரம் கொண்ட கரங்களை கொடுக்கின்றவர். ஆகவே எங்களுடைய படபத்திர காளி அம்பாளுடைய வடபத்திர காளி அம்பாளுடைய ஆலயத்திலே 2 முகங்களை கொண்ட ஆலயமாக இருக்கின்ற ஒரு ஆலயமாகவும் இந்த வடபத்திர காளி அம்பாளுடைய ஆலயம் இருக்கின்றது. வடபத்திர காளியாகவும் படபத்திர காளியாகவும் இருந்து வருகின்ற அடியார்களுக்கெல்லாம் பக்கத்துணை புரியக்கூடிய அருட்கடாட்சத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார். இவற்றிலே நான் இன்னும் ஒரு அற்புதத்தை நான் கூற வேண்டியவனாக இருக்கின்றேன். ஆகவே கொலம்போ பௌத்தலோக மாவட்டத்திலே இருக்கின்ற ஒரு பெரிய ஆஸ்பத்திரியிலே இருதய ஆபரேஷன், இருதயத்தை பிளந்து ஆபரேஷன் செய்து அவருக்கு அங்கு இறந்து விட்டதாக கொண்டு வராங்க. அங்கிருந்து வாகனத்தில் கொண்டு வராங்க, ஆக்சிஜனில் கொண்டு வராங்க. தப்ப முடியாது. இங்கே கொண்டு வந்து உடனே ஏற்றி கொண்டு வைக்கிறாங்க. காளியம்மாண்டு வச்சு 12வது நாள் தான் அவர் கண்ணை விழிக்கார். அதுபோல் எடுத்தாங்க, ஆக்சிஜன் எடுத்தாங்க, தப்பித்தார். இன்று இருந்து அண்மையெல்லாம் செத்தவர் ஆர்மம் ஆசிரியர். அப்படி ஃபுல்லாக ஆபரேஷன் பண்ணவர். ஆகவே இவ்வாறான இக்கட்டான வேலையை கூட, இக்கட்டான பக்தர்களை கூட, பக்தியோடு வழிபட்ட பக்தர்களுக்கு எவ்வாறான நோய் துன்பங்கள் வந்தாலும் கூட உயிர் போகின்ற வேளையில் கூட காக்கின்ற ஒரு வடிவமாக இந்த காளியம்பாள், படபத்திர காளியம்பாளாகிய வடபத்திர காளியம்பாளாகிய இந்த காளியம்பாள் எவ்வாறு உதவிகளை நமக்கு வழங்க முடியுமோ அவ்வாறான அற்புதங்களை எல்லாம் செய்தவர்களாக நாங்கள். இன்னும் பல அற்புதங்கள் இருக்கின்றது. ஆக 2 அற்புதங்களை கூறியிருக்கின்றேன். இன்னும் பல அற்புதங்களை நான் கூறுவேன். இப்பொழுதோ நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த படபத்திர காளியம்பாளுடைய தேவஸ்தானம் கலை கோல வடிவமாகவும் சிற்பாசார வடிவங்களில் ஊடாக ஓவியங்களை கொண்ட ஒரு பேராலயமாகவும் ஒரு சிறப்புமிக்க மகிடம் பொருந்திய ஒரு மகிடமணி மாளிகையாக இந்த தேவ ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய படபத்திர காளியம்பாளுடைய தேவஸ்தானம் காட்சி கண்டு கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வு சிறப்பம்சமாக இருந்தாலும் கூட கடந்த காலங்களிலே இங்கு நடைபெற்ற அற்புதங்களை எல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பல நடமாட்டம் அல்லாத ஒரு இடமாக இருந்த ஒரு காலகட்டத்திலே இரவு வேளையில் கூட அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் நிறைய இங்கு நடந்து கொண்டே இருக்கும். கோயில் மணி, சலங்கை ஒளி, உடுகு அடி, தவில் சத்தங்கள், இவ்வாறான சத்தங்கள் எல்லாம் அடியார்களை எல்லாம் மெய்மறக்க வைத்த ஒரு பெருந்தலம் இந்த தலம். இங்கே தலைவிலே வருகின்ற பொழுது, ஆட்கள் செல்கின்ற பொழுதும் இங்கே மணியோசை கேட்கும், கவிலோசை கேட்கும், அவருடைய கால் சலங்கை ஒளி கேட்கும், உடுக்கை ஒளி கேட்கும், காவிய பாட்டொலி கூட கேட்டிருக்கின்றது. அங்கே போகின்ற பிரதான பாதையில் போகின்றவர்களுக்கு என்ன அங்கே பாட்டு சத்தம் கேட்கின்றது, என்ன அங்கே தவிச் சத்தம் கேட்கின்றது, என்ன உடுகு சத்தம் கேட்கின்றது, என்ன சிலம்பொலி அங்கு கேட்கின்றது, என்ன சதங்கை ஒலி கேட்கின்றது என்று ஆச்சரியத்தோடு கேட்டு போவார்கள். ஆகவே இவ்வாறு தன்னுடைய ஆலயத்திலே தான் நிரந்தரமாக இருந்து கொண்டிருக்கின்றேன், உங்களுக்காக நான் இங்கு நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே அதை காட்சிப்படுத்துவதாக, தன்னை தெரியப்படுத்துவதாக இவ்வாறான அற்புதங்களை எல்லாம் இந்த ஆலயத்தின் உள்ளே இருந்து வெளியே செல்கின்ற அடியார்களுக்கு தன்னை காட்சிப்படுத்திய பெருமைக்குரியவளாக எங்களுடைய படபத்திர காளியம்பாள் இன்று வந்து கொண்டிருக்கின்றார்.
அந்த முழுமூர்த்திகளாக ஆலயத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட இருக்கின்ற அந்த முழுமூர்த்திகளுக்கு எண்ணெய் வைக்கின்ற நிகழ்வு, ஆகவே சிரசிலே எண்ணெய் வைக்கின்ற நிகழ்வு 12 வருடத்துக்கு ஒரு தடவைதான் எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். ஆகவே இன்று நாளை நடைபெறுகின்ற அந்த எண்ணெய் காப்பு வைக்கின்ற நிகழ்வு, அங்கே இருக்கின்ற முழு மூர்த்தி பக்கப்பரிவார மூர்த்தியினுடைய சிரசிலே நாங்கள் எண்ணெய் வைக்கின்ற அந்த நிகழ்வு அது சத்தியம் செய்கின்ற நிகழ்வாகவும் அவளுக்கு அந்த தெய்வத்துக்கு நன்றிக்கடனாக நாங்கள் செய்கின்ற என்று நாங்கள் நன்றி உடையவர்களாக வாழ்வோம், நன்றி உடையவர்களாக நாங்கள் இருப்போம். என்று முன்னே நாங்கள் மறந்தவர்களாக வாழ மாட்டோம். எங்களுக்கு இடர்கள் துன்பங்கள் வருகின்ற பொழுதோ அம்மா நீ எங்களுக்கு பக்கத்து துணையாக இருந்து காக்க வேணும் என்று எண்ணெய் கையில் எடுத்து அவளுடைய சிரசிலே அங்கு வைக்கின்ற எண்ணெய் ஆகவே நெய்யாக உருகி விளக்காக 12 வருடங்களுக்கு உள்ளத்தில் விளக்காக ஒளிந்து கொண்டிருக்கின்ற அந்த பாக்கியத்தை அம்மா நீ தர வேண்டும் என்ற அந்த உணர்வோடு வைக்கின்ற நிகழ்வுதான் அந்த எண்ணெய் காப்பு நிற்கின்ற நிகழ்வு. நாளை சிறப்பான முறையிலே பழவத்திர காளியம்பாளுடைய ஆலயத்திலே இடம்பெற இருக்கின்றதை மகிழ்ச்சியோடு குறிப்பிடுகிறேன். இது போன்ற மேலும் பல வியப்பூட்டும் வீடியோ காணொளிகளை கண்டுகளிக்க சிவபூமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.